இங்கே பாருங்கள் கையில் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது சும்மா நீங்கள் டச்சப் பண்ணிங்கன்னா போதும் பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலான டைம் கிடைக்கிறப்ப வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது தாடி மீசை எல்லாத்துக்குமே இது நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவுமே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேர் டை தான். இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுட்டு சீவிட்டு போய்க்கலாம். கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான், இன்ஸ்டன்ட் ஹேர் டை. சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். நிறையா ஹேர் டை வந்து நம்ம ஆயில் வந்து போட்டால் தான் வந்து போகாது கழுவுனா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது ஆயில் வந்து போடவே இல்லை. போடாமையே இங்கே பாருங்கள், என்ன தான் நீங்கள் கழுவுனாலும் அது வந்து போகவே போகாது. அந்தளவுக்கு வந்து நல்லா கருன்னு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கையில் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆயிலே போடாமல் பிடிக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முடியில் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி அப்படியே வெள்ளையாக தான் இருக்குது. ஒரு சொட்டு கூட நமக்கு அந்த ஹேர் டை வந்து போகவே இல்லை. இங்கே பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் டையை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு செம்மையாக வந்து இந்த பூண்டு தோலும் நம்ம சின்ன வெங்காயத்தோலும் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டும் சரி பாதி எடுத்துக்கோங்க. அதையே ஒரு ஆகாத கடாயில் போட்டுக்கோங்க. ஏன்னா வேஸ்டேஜான பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை, பேனு, ஈறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி எல்லாத்துக்குமே இது சுத்தமாக வந்து இந்த ஹேர் டை வந்து போடையில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருன்னு ஒரு வறுத்து எடுக்கணும். இது கூட நம்ம சேர்த்தக்கூடியது முருங்கை இலையை நான் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காய வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு வறுபடும். அதுக்காக நல்லா உருவி அந்த இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை காய வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நீ ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஆகாத ஒரு கடாயில் வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமெல்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். அதுக்காக தான் நான் இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வறுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடுகும் இந்த உளுந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா வெடிக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கருகுனதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் போடணும். ஃபைனலாக வந்து கடைசியாக வந்து இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கருன்னு நம்ம போட்ட கடுகு எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே தான். நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா பார்த்திங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை பொடி பண்ணணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, கீழே இறக்கிடலாம். கடுகுலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வறுபட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து வறுபடணும். கண்டிப்பாக நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும் கடுகு. இந்த மாதிரி வந்து வறுபடணும். இப்போ கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்ல நைஸ் பவுடரை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
போட்டு கொஞ்சம் சலிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் சும்மா கையில் தொட்டுட்டு நீங்கள் கழுவுனாலே அந்த பசை வந்து போகாது. ஆயில் தொடாமே உங்களுக்கு கை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லை இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாரில் வந்து ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், கை வந்து நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலை, எவ்வளவு இதாக வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நீங்கள் என்ன தான் இதை வந்து நம்ம தண்ணி வச்சு கழுவுனாலும் இது வந்து போகவே போகாது. இப்போது இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது சலிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த திப்பு திப்பாக அரைப்படாதெல்லாம் வந்து மேலே நின்றும். நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கடுகு நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா பசையாக பிடிக்குங்க. நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை ரெடி பண்ணி நீங்கள் போடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த அரைப்படாதெல்லாம் மேலே வந்து திப்பு திப்பாக இருந்ததெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். இவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அரைப்படலை, இதை நம்ம எடுத்துடலாம். கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி வந்து பிடிச்சிக்கும். இதில் இன்னும் நீங்கள் ஆயில் போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக கழுவவே முடியாது. நான் இதையவே உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன், எப்படி போகுதா இல்லையா அப்படின்ட்டு பாருங்கள். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்த பவுடரை நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். பொடி இந்த மாதிரி வந்து நைஸாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கறிவேப்பிலை ஆயில் இல்லை அப்படின்னா நார்மலான தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கறிவேப்பிலை ஆயில் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன். வெறும் கறிவேப்பிலையும் வெந்தயத்தையும் போட்டு சேர்த்து எண்ணெய் காய்ச்சி தடவுனீங்க அப்படின்னா முடி வந்து உதிர்வு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆயிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் கையிலேயே உங்களுக்கு குழப்பி காமிக்கிறேன். இதில் நீங்கள் வேறு எந்த ஒரு பொருளும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான். இதை நீங்கள் சும்மா எங்கே உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். நல்லா வந்து மை மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் கூட நீங்கள் காய விட்டு அப்படியே நீங்கள் சீவிட்டு வெளியே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே உங்களுக்கு ஒரு துளி கூட அந்த பிசு தன்மை அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணாது. அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த வேர்க்கால்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன். அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும். இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும். இது நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு ரொம்பலாம் தெரியாது. உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா மறைச்சி விட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும்.
போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா, மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முடி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும். இந்த ஹேர் டே வந்து பேனு, ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும். இதை 2-3 டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா? பாய்.